வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க்டு ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மன்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஆச்சு புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க பக்கத்துக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல, இது நம்ம ஏஜ் வைஸ் கதை ஓப்பனிங்ல நம்மளோட ஹீரோ ஒரு ஹிடன் கேட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பான். நார்மலா கூடிய கேட்டை விட ஹிடன் கேட் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு அவ்வளவா தெரியாது. அது மட்டும் இல்லாம அது பெருசாவும் பார்த்தீங்கன்னா இருக்காது. அண்ட் அதே சமயம் ஹிடன் கேட் குள்ள போகணும் அப்படின்னா அதை ஆக்டிவேட் பண்ணும். அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக தலைவன் பார்த்தீங்கன்னா அவனோட பிளட் வந்து அந்த ஹிடன் கேட்ல கையெழுத்து கொடுக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஆக்டிவேட் ஆனது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஹிடன் கேட்டை சேலஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா வரும்போது ஹீரோ பார்த்திருப்பான். நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்தீங்கன்னா கெத்தா உள்ள போயிருப்பான். அப்படியே கட் பண்ணி பிளட் டவருக்கான சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள வந்திருப்பான். உள்ள வந்து பார்க்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டா இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய லூமினஸ் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது அது ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கும். இதை வந்து தலைவனும் பார்த்திருப்பான். இதை வாங்கினது கூட நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனு நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஹீரோட தலையில பார்த்தீங்கன்னா ஏதோ லைட்டா தண்ணி பட்ட மாதிரி இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, மூடி இருக்கக்கூடிய கேவுக்குள்ள எப்படி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்தீங்கன்னா மேல பார்க்கும்போது மேல எக்கச்சக்கமான கண்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதான் ஹீரோக்கு புரிய வந்திருக்கும். ஆஹா, இது தண்ணி கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டரோட எச்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட கன்றாவிய பல்லு விளக்குச்சலையான்னு கூட தெரியலையே, என்ன கன்றாவிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டரை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா பிளட் சக்கிங் பேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 63ல இருந்திருக்கும். 1-2 இருந்தா பரவாயில்ல, எக்கச்சக்கமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் பார்த்திருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லைட்டா சிரிச்சிருப்பான். அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருப்பான். அப்படின்னா நானும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பான். யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து அத்தனை பேட்டும் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு மட்டையா இருக்கும். ஹீரோ ஒன்னு எஃபர்ட்லாம் போட்டுருக்க மாட்டான். தலைவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா அந்த பவர் யூஸ் பண்ணும்போது அடிச்சு அடியில் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேட்டும் பார்த்தீங்கன்னா தெரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயத்துல சாகர கண்டிஷன்ல இருக்கும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். இதெல்லாம் தேவையான்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல விருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ ஷேடோ ஸ்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீரை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பான். எடுத்தது மட்டும் இல்லாம அதை தரையில ஓங்கி குத்தும் போது அந்த ஷேடோ ஸ்பேர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய பேட்ல இருக்கக்கூடிய எல்லா ஷேடோவும் பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அங்கிருந்த மொத்த பேட் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேர் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஒரு வழியா சாப்பிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பா. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது இதுங்க எல்லாமே சின்ன சின்ன பூச்சிங்க தான். என்னதான் இதோட லெவல் வந்து என்ன விட அதிகமாவே இருந்தாலும் இதுங்களால கண்டிப்பா ஏமனா நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் ஓபன் பண்ணி பார்த்திருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோட லெவல் பாத்தீங்க அப்படின்னா 46 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா பவரும் பாத்தீங்கன்னா லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரி, இது எல்லாமே என்னோட பேசிக் ஸ்கில்ஸ் அப்படி இருக்கும்போது காம்பாக்ட் ஸ்கில் ஏதாச்சும் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்திருப்பான். செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டோட ஸ்கில்ஸும் அது மட்டும் இல்லாம ஒரு சில ஸ்லைமோட ஸ்கில்ஸும் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். எனக்கு புரியல, நான் எப்படா ஸ்லைமை வேட்டையான அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் யோசிச்சு பார்க்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும். அதாவது ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அவனோட ஸ்பேரை யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய பேட் அப்சர்வ் பண்ணும்போது ஒரு சில ஸ்லைமையும் பாத்தீங்கன்னா தலைவன் வந்து அப்சர்வ் பண்ணிருப்பான். ஓஹோ, அப்ப இதுக்கான நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் யோசிச்சிருப்பான். மன்னிச்சிருப்பா ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பியிருப்பான். இதுங்க எல்லாமே சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் அப்படி இருக்கும்போது இதை போட்டு தள்ளது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அதே சேம் டைம்ல இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஹையர் லெவல்ல கூடிய மான்ஸ்டர் இருக்கும். அது தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சேம் டைம்ல இங்க ஒன்னும் பெரிய அளவுக்கு மான்ஸ்டர் இருக்காது. ஒரு சில மான்ஸ்டர் இருக்கும், அது மட்டும் தான் ஹை லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே வந்திருப்பான். நான் நினைச்ச மாதிரி அந்த பவர் வந்து உள்ளதா சென்ஸ் ஆகுது. சோ அந்த ஹை லெவல் மான்ஸ்டர் உள்ளதா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கை பார்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு பெரிய கேட் வந்து ஓபன் பண்ணிருப்பான். ஓபன் பண்ணும்போது உள்ள இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அண்ட் ஹீரோ உள்ள வரும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்டில் மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்லப்பா, ஏன்னா சுத்தமா தான் இருக்கு, டெய்லியும் துடைப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கலாச்சிக்கிட்டே அவனும் பாத்தீங்கன்னா வரும்போது சடனா இருட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ணு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து அங்க கூட ஹீரோ பார்த்திருப்பான். ஒரு வழியை நீ வந்துட்ட போல, இந்த கேட்டோட ஃபைனல் பாஸ் உன்னை போட்டு புழக்கத்துக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்வாட வெளியே எடுக்கும்போது உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண வர இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ தடுத்திருப்பான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இது ஃபைனல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஹீரோ திரும்பி பார்த்திருப்பான். பின்னாடி இருந்து ஒரு பெரிய கோலம் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வர தலைவனும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ லைட்டா பேக் அடிச்சிருப்பான். முன்னாடி பார்க்கும்போது அந்த
பேட் அண்ட் கோலம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா டாக் டீம் போட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கும். ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது இதுங்க ரெண்டுமே ஃபைனல் பாஸ் கிடையாது, அதே சமயம் இதுங்க ரெண்டுமே நார்மலான மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துருப்பா. அது மட்டும் இல்லாம அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டுமே லெவல் 72ல இருந்திருக்கும். அப்ப நீங்க ரெண்டு பேருமே மிடில் பாஸ் அப்படி இருக்கும்போது உங்களை போட்டு தள்ளினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது, வாங்க அடிச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கூப்பிடும்போது அந்த ரெண்டு மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா கொடூரமா அட்டாக் பண்ண வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு போயிருப்பான். அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அதே சேம் டைம்ல அந்த கோலம் ஹீரோட அட்டாக் தடுத்திருக்கும். பேட் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்திருக்கும். பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இதை வந்து ஹீரோ கரெக்டா நோட் பண்ணிருப்பான். ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரைக்கை வச்சு ரெண்டு பேத்தையும் அட்டாக் பண்ணிருப்பான். கோலமோட கையில பாத்தீங்க அப்படின்னா அடி விழுந்திருக்கும். அதே சேம் டைம்ல இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய பேட்டோட ரெக்கையில பாத்தீங்கன்னா அடி வந்திருக்கும். அண்ட் ஹீரோ திரும்ப கண்டினியூஸா அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அந்த கோலம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப கொடூரமா அட்டாக் பண்ண அந்த அட்டாக்னால பாத்தீங்கன்னா ஹீரோ பேக் அடிச்சிருப்பான். அடியே ரொம்ப எல்லமேரி போறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிருப்பான். அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் பண்ண அட்டாக்ல பாத்தீங்கன்னா டேமேஜ் பயங்கரமா இருந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய கோலமுக்கும் பேட்டுக்கும் பாத்தீங்கன்னா சரியா அடி வந்திருக்கும். இதை வந்து ஹீரோ பாத்திருப்பான். ஒரு வழியா முடிஞ்சே என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க முன்னாடி பார்க்க அவ்வளவு கொடூரமா அடி வாங்கி கூட ரெண்டுமே பாத்தீங்கன்னா குத்துக்கல் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம திரும்ப பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்காக கோலமும் பேட்டும் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்க. இதை ஹீரோ பாத்திருப்பான். சொன்னா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா காண்டாயிருப்பான். அப்படி இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப உள்ள வந்திருப்பான். வந்தது மட்டும் இல்லாம போட்டு பொழந்திருப்பான். அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். ரெண்டு பேத்தையும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருந்திருப்பான். டேமேஜ் பாத்தீங்கன்னா ஆயிருக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அது ரெண்டையும் பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்க முடியாது. அதுக்கான முக்கியமான காரணமே ஹீரோட பிசிக்கல் அட்டாக் பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனி யோசிச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது இப்ப பாறைய மாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கையில இன்னொரு ஸ்வாட பாத்தீங்கன்னா வர வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கொடூரமான பிளாஸ்டே பாத்தீங்கன்னா ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க அந்த புகை எல்லாமே அப்படியே கலைஞ்சு போக அந்த பேட்டும் சரி அந்த கோலமும் சரி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஷாக்லயே பாத்துட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோ என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஸ்வாட வச்சு அங்க கூட பேட்டோட கழுத்திலே பாத்தீங்கன்னா இறக்கி இருப்பான். செம்ம மாசம் வந்திருக்கும் சீனு. அண்ட் ஹீரோ தெளிவா சொல்லியிருப்பான், எனக்கு நல்லாவே தெரியும் பிசிக்கல் அட்டாக்கால கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண தெரியுமா, நான் வாங்கின சில்வர் ஸ்வாட வந்து யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒண்ணு தெரியுமா, பேட்டுக்கு சில்வர்னா பயம், அதுலயும் முக்கியமா இருட்டிலே வாழக்கூடிய பேட்டுக்கு ஹோலி பவர் அப்படின்னா இன்னும் பயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா அந்த சில்வர் ஸ்வாட்ல ஹோலி பவர் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணிருப்பான். எது நம்மளோட ஹீரோ கிட்ட ஹோலி பவரா, இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சத்தியமா எனக்கும் தெரியல. ஒருவேளை நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹீலரா இருக்கும், அவனால இது யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்திருப்பான். சரி ஓகே முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு தலைவன் பாத்தீங்கன்னா ஸ்வாட்ல ஹோலி பவர் வச்சு அட்டாக் பண்ண அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பேட்டோட தலையை பாத்தீங்கன்னா தனியா எடுத்திருப்பான். செம்ம மாசா இருக்கும். ஹீரோ பாத்தீங்கன்னா தலை மேல கால வச்சுட்டே என்னப்பா அடுத்து நீதான் அப்படி இருக்கும்போது உனக்கு ஓகே அப்படின்னா நான் உனக்கு இதே மாதிரியே போட்டு தள்ளுறேன், கொஞ்சம் கூட கண்ணியை காட்ட மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாதிரியே போட்டு தள்ளதுல பேசிட்டு இருப்பான். இத பார்த்து அங்க கோலமும் கடுப்பா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா போட்டு பொழந்திருப்பான். அட்டாக் பண்ணதுல அந்த கோலமுக்கு பாத்தீங்கன்னா செம்ம அடி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஹீரோ பாத்திருப்பான். அண்ட் ஹீரோ சில்வர் ஸ்வாட பாத்தீங்கன்னா பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்வாட்ல பாத்தீங்கன்னா ஹோலி பவர் யூஸ் பண்ணும்போது அட்டாக் பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்கு. அதுலயும் முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த வகையான மான்ஸ்டர் இருக்கே இதுதான் பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். நான் ஒரு ஹீலரா இருக்கும், என்னால வந்து ஹோலி பவர் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மென்ஷன் பண்ணிருப்பான். ஒரு வழியா முடிஞ்சு அப்படி இருக்கும்போது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்பும்போது அங்க ஒரு சத்தம் கேட்டுக்கும். ஒரு கொடூரமான சத்தமோ ஒரு கொடூரமான கில்லிங் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா தெரிய வரும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பாத்திருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு வழியா ஃபைனல் பாஸ் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவனை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா தக்காளி சாசா இருந்திருக்கும். நான் அதை டைரக்டா மென்ஷன் பண்ண முடியாது, பட் அது விஷுவலாவும் பாத்தீங்கன்னா என்னால காமிக்க முடியாது. இப்ப நான் என்ன சொல்றது, ஏன்னா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேம்பையர் வந்திருக்கும். அந்த வேம்பையர் சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான தக்காளி சாசா இருந்திருக்கும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் பாத்திருப்பான். நீ ஒரு மனுஷன் தானே, அப்படி இருக்கும்போது என்னோட காலில் வந்து உன்னோட உயிருக்காக கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேம்பையரும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவும் பாத்திருப்பான். தலைவனு சிரிச்சிருப்பான். வாடா ராஜா உனக்காக தான் காத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சிரிக்கான். இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய சாப்டர் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. டான்ஸ் அப்படி நண்பா.